நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நேரமாக எந்திரிச்சு குளிச்சு வீட்லேயே சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு புது வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு எப்போ வேற ஆளை மாற்றி விட்டாங்களோ அப்போ இருந்து எங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா இவங்க நேரமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்து பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போதே எங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். மார்னிங் வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்கவங்க பில்டிங்கெல்லாம் தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த ஒர்க்கர்ஸ் நாங்கள் சொன்னாலே இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க கிட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே இவங்களே பில்டிங் ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூச்சி வேலை பண்ணுறதை பற்றி ஏதோ கேட்டிருந்தாங்க போல இன்ஜினியர் சைடு. அதனால டவுட் எல்லாமே இவ வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. பூச்சி வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காடி எடுக்கிற ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு இன்டீரியர் பண்ணுறவங்க வந்துட்டு வீடியோ கிளிப்ஸ் கேட்டிருந்தாங்க, வீட்டோட வீடியோ கிளிப்ஸ். ஸோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலேயும் போயிட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எடுக்க வேண்டியது இருந்தது இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாமே போய் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலேயும் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்டீரியர் பண்ணுறவங்க வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது கரெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அவருமே நாங்கள் சென்ட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் உடனே பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் சைட் விசிட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவர் வந்தார்னா நான் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பெண்டிங் வைக்காமல் இருக்க செவரெல்லாம் தான் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 டேஸாகவே அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வாலில் நம்மளுக்கு இன்டீரியர் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் தான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட பட்ஜெட் என்ன, எலிவேஷன் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எலிவேஷன் வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. ஃபைனலாக நம்ம வீட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு எலிவேஷன் சூஸ் பண்ணிக்கிறது தான். பட்ஜெட் வந்துட்டு எங்களுக்கே இன்னும் கணிக்க முடியல. கண்டிப்பாக வீட்டு வேலை மொத்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். ரெண்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அதனால் ஃபைனலாக எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுன்ற எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வீட்டுக்கு பிளான் போட்டதும் சரி, இன்டீரியருக்கு பிளான் போட்டதும் சரி, எல்லாமே நானும் யுவாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே நாங்கள் வந்துட்டு தனியாக ஒரு இன்ஜினியர் கிட்ட பிளான்லாம் கேட்டுலாம் போடவே இல்லை. நாங்கள் போட்ட பிளானை தான் இன்ஜினியர் கிட்ட கொடுத்து வாஸ்து சாஸ்திரப்படி கட்டிகிட்டு இருக்கோம். வீடு எப்படி இருக்கணும், எந்தெந்த இடம் எந்தெந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே நானும் யுவாவும் சேர்ந்து பிளான் பண்ணி இன்ஜினியர்கிட்ட கொடுத்தது தான். நீங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி கட்டுறது மட்டும் தான் உங்கள் ஒர்க்கு, மற்ற எல்லாமே நாங்களே பண்ணிட்டோன்னு சொல்லிட்டோம். என்னடா வீட்டுக்குள்ளே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. அவங்க மேலே தண்ணி விடுறதா இப்படி அழகாக படிக்கட்டில் வழிஞ்சு வந்துட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் எல்லாம் வந்து முடியல. அங்கே பிரிக் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலே காங்கிரீட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு போர்ட்டிகோக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் செவுரு வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு வேணுன்ற செங்கல் எல்லாமே மேலே கொண்டு வந்து லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மண் சிமெண்ட் எல்லாமே வந்து தீர்ந்துருந்தனால அதுவுமே இன்றைக்கி நம்ம லேண்டில் வந்து லோடு வந்து இறங்கியிருந்தது. நானும் யுவாவும் மார்னிங் ஏர்லியாகவே வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு இருந்து டவுட்ஸும் கிளியர் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் அகெயின் வந்தேன். ஈவினிங் நான் வந்திருந்தப்போ தான் லோட் எல்லாமே வந்து வந்திருந்தது. அதையுமே எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் நான் வந்திருக்க டைமில் செம்மையாக காற்றடிச்சிட்டு மழை வர்ற மாதிரியே இருந்தது. மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான். ஏன்னா இப்போ தான் பிரிக் ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்கோம். மழை வந்துச்சுன்னா நல்லா க்யூரிங் ஆகிடும். இந்த ஓப்பன் வழியாக அவுட் சைட் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இதை தான் சொல்லுவேன். இந்த வீட்டோட ஒவ்வொரு இடத்தையும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவுட்புட் தெரியும். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் யுவாவோ யாருக்கிட்டையுமே இது இப்படி பண்ணினா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணினா சரியாக இருக்குமா, இது இந்த மாதிரி தான் பண்ணணுமா, இந்த மாதிரி எந்த ஒரு சஜஷனுமே கேட்கவே கிடையாது. முழுக்க நாங்களே யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சு உள்ளே போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த வீட்டில் எந்த இடத்த பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்தையும் நாங்களா செதுக்குனதுடா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனல்
சேனலில் முன்னாடி போட்ட வீடியோவில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கிறத காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பெட்ரூம்குள்ளே இருக்க ரெஸ்ட் ரூமில் தான் பூச்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆல்ரெடி அந்த ரூம்குள்ளே வந்து இருட்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் உள்ளே போக முடியல. சரி நம்மளும் சேர்ந்து ஏன் உள்ளே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஈவினிங் ஒரு 1 hour போல் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன். இனி நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பூச்சி வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்களா என்னன்றது. இப்போதைக்கு ரெஸ்ட் ரூமில் மட்டும்தான் பூச்சி வேலை பார்க்குறாங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக இன்னும் காடி எடுக்க வேண்டிய ஒர்க்லாம் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இவங்களோட கோரில் வந்து வராது, நாங்களே வந்து அதெல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ யுவா வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்களை வச்சு அந்த ஒர்க்லாம் முடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே புது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. போகும்போது ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால போயிட்டு அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அடிக்கடி கடையில் சாப்பிட்றதும் சரி டீ குடிக்கிறதும் சரி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. டீயை குடிச்சோன்னே ஏதோ பெரிய இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்த மாதிரி தலைவலி சரியாயிடுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஆனால் சுத்தமாக சரியாகவே இல்லை. வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு படுத்துட்டேன். ஈவினிங் யுவா வீட்டுக்கு வந்து அவரே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹெட்டேக்குங்கிறனால நானே சமையல் இறங்கி நீ என் பாப்பாவுக்காக கொங்கு நாட்டு அரிசியும் பருப்பு செஞ்சுட்டுருக்கிறேன். ஆனால் வீடியோ மட்டும் தலைவலியோடு நானே வந்து எடுத்துடணும். இன்றைக்கிவோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. எப்போவுமே நான் கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். இன்றைக்கி ஃபுல்லாக நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை, அவரே தான் எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்டு இருந்தார். நீ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு போய் படுத்து தூங்குனினாலே தலைவலி சரியாயிரும், பக்கத்துலேயே நின்றுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்கிறத முதல் நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போய் படுத்துட்டேன். அப்புறம் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டோம் 2 பேருமே. இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் அகைன் புது வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரணும். நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக நம்ம புது வீட்டில் என்னென்னலாம் அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் 1 by 1 அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஹோம் டூர் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கின்றவங்க மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.